நபித்தோழர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நோய்வாய்ப்பட்டிருந்த வேளையில் என்னை சந்திக்க அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களிடம் என் செல்வம் முழுவதையும் வசியத் செய்கிறேன் என்றேன். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்றார்கள். சொத்தில் பாதியை வசியத் செய்கின்றேன் என்றேன். அதற்கும் வேண்டாம் என்றார்கள். மூன்றில் ஒரு பாகம் என்றேன். அதற்கும் விரும்பினால் மூன்றில் ஒரு பாகம் வசியத் செய்யலாம், அது கூட அதிகம்தான். நீர் உமது வாரிசுகளை மற்றவர்களிடம் கையேந்தும் நிலையில் விட்டு செல்வதை விட செல்வ நிலையில் விட்டு செல்வதே மேல் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. எனவே சொத்துரிமை பெற வாய்ப்பில்லாத உறவினருடைய வறிய நிலையை உணர்ந்து அத்தகையவர்களுக்கு வசியத் செய்வது முஸ்தஹபு, விரும்பத்தக்க செயல் என்று கூறப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, ஒருவருக்கு மகன்களும் இறந்து போன மகனின் மக்களும் இருந்தார்கள். இந்த பேர குழந்தைகளுக்கு வாரிசுரிமை சட்டப்படி பங்கு கிடையாது. எனவே அவர்களுக்கு மேற்சொன்ன விதிமுறைப்படி வசியத் செய்வது நலமாகும். இறப்பை நெருங்கக்கூடிய ஒருவர் மரணசாசனம் செய்ய வேண்டும் என்பது வாரிசுரிமை சட்டம் அருளப்பட்ட பிறகு மாற்றப்பட்டு விட்டது. திருக்குர்ஆனில் 4வது சூராவின் 7 முதல் 12 வசனங்கள் வரை வாரிசுரிமை சட்டம் பற்றி விரிவாக எடுத்துரைக்கின்றான் அல்லாஹு தாலா. இந்த குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்பட்ட பிறகு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தியப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் அவருக்குரிய பங்கை நிச்சயமாக அல்லாஹ் வழங்கிவிட்டான். ஆகவே சொத்துரிமை சட்டப்படி பங்கு பெறக்கூடிய எவருக்கும் வசியத், மரணசாசனம் கிடையாது என்று தெரிவித்தார்கள். நூல் திர்மிதி. இதை பற்றி முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள சூரத்துல் பக்ராவின் 182வது வசனத்தின் தஃப்சீரை பார்த்து பயனடையுங்கள். குர்ஆனுடைய தஃப்சீரை விளங்கி நம்முடைய வாழ்க்கை முறையை சரியான முறையில் அமைத்து கொண்டால் அல்லாஹு தாலா நம்மை இறுமையிலும் மறுமையிலும் சிறப்பாக வாழ வைப்பான் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். மேலும் தஃப்சீருல் குர்ஆன் பார்த்து கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக் அல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.